வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் வரமாட்டேன், உங்களுக்கு வேற ஆள மாத்தி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் பாத்துக்கிறேன் சூர்யா எல்லாத்தையுமே, நீ போயிட்டு வா தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் குடுத்து அனுப்பிச்சாங்க. ஓகே. நீங்க மேக்கப்பும் தாண்டி ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தீம் பேஸ்டு கேக்ஸ். எந்த மாதிரி தீம் கேட்டாலுமே நம்ம வந்து கேக் பண்ணி கொடுத்துருவோம். அதோட கஸ்டமர்ஸும் வந்து ஸ்டார்டிங் டைம்ல வாங்குறவங்க கிட்ட நான் கேட்பேன், ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சுங்களா, ஏதாச்சும் குறைகள் இருந்தா சொல்லுங்க எப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு இப்போ ஒரு பெஸ்டான கேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இத ஆரம்பிக்கும் போது ஒரு குறிக்கோள் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் எந்த கோலோடையும் வந்து இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணல. என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் வந்து என் கையில ஒரு ஐப்ரோ த்ரெட் மட்டும் தான் இருந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு மோட்டார் ரூம் இருந்துச்சு, ஒரு குட்டி ரூம். அந்த ரூம்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.